ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் ஷியான். இன்றைக்கி நம்ம தச்சு முடித்த ப்ளவுஸில் ஒரு சிம்பிளாக சின்னதாக பைப்பிங் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பைப்பிங் த்ரெட் இல்லாமையே இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறீங்க. நமக்கு என்ன கலர் கிளாத் வேணுமோ அதை நம்ம எடுத்து ப்ளவுஸ் தச்சு முடித்ததுக்கப்புறம் பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக அந்த பைப்பிங் வரும். அந்த பைப்பிங் எப்படி கிளாத்தில் ரெடி பண்ணி நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது மாதிரி நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது எனக்கு இந்த கலரில் பைப்பிங் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நாமளே தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இதில் 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கிராஸ் பீஸ் கிளாத்தை எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிராஸாக போட்டு நம்ம பண்ணால் மட்டும்தான் பைப்பிங் நமக்கு நீட்டாக வரும், எந்த சுருக்கமுமே இல்லாமல் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் 1.25 இன்ச்சில் ரெடி பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம கைக்கும் கழுத்துக்கும் கொடுக்க போகிறோம், சரியா? இந்த மாதிரி நான் எல்லாமே லைன் பண்ணிட்டேன். இப்போ லைன் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே புரியும், சரியா? இப்போ இந்த மாதிரி 1.25 இன்ச்சில் இந்த கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு பீசஸ் கிடச்சிரும். இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் நான் தச்சு முடிச்சிட்டேன். இதில் தான் நான் அந்த கலர் கிளாத்தை பைப்பிங்கை அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம த்ரெட் இல்லாமல் இந்த பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம், சரியா? இந்த ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கிளாத்தை கிராஸாக வச்சு நான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் அந்த பைப்பிங். ஸோ நமக்கு எந்தவித சுருக்கமே இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக மெல்லிஸாக நமக்கு இந்த இது கிடச்சிரும், ஃபினிஷிங் கிடச்சிரும், ஓகேவா? இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணி எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், சரியா? ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் லெவலில் கிளாத்தை இப்படி மடித்து வச்சு அந்த ஓரத்தில் நீங்கள் தையல் போடுங்க, சரியா? நான் எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணலை. நான் ஃபுல்லாக பிகினர்ஸாக இருந்தால் நல்லா புரியணும், ஃபஸ்ட் வீடியோலேயே புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த இதை விரித்து வச்சு இப்படி 1/4 இன்ச் லெவலில் நீங்கள் சைடில் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த நெக்லைன் அளந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இது நம்ம தைச்சது உள் பக்கமாக இருக்கணும். ப்ளவுஸ் இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இது உள் பக்கமாக இருக்கணும். இதை இப்படி திருப்பி வச்சு ப்ளவுஸோட மேல் பக்கம், அதாவது உள் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரியும் மேல் பக்கம் உள்ளே திருப்பின மாதிரி இருக்கணும், சரியா? ப்ளவுஸோட உள்பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் லெவல் மட்டும் கொஞ்சம் அங்கிட்டு கிளாத் விட்டு இப்போ இதை இப்படி அந்த கார்னர் கிட்ட மடிக்கிறதுக்காண்டி இப்படி மடித்து வச்சு அந்த 1/4 இன்ச் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம இந்த ப்ளவுஸில் நம்ம தைக்க போகிறோம், சரியா? இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியான தையல் தான், அதாவது நம்ம ஆல்ரெடி நெக் லைன் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே நீங்கள் தையல் போட்டாவே போதும். கொஞ்சம் மெல்லிஸாக வர மாதிரி நம்மளுக்கு ப்ளவுஸோட கிராஸ் பீஸும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் கோடு போட்டு காட்டுறேன். இந்த லெவலில் நீங்கள் தைச்சா போதும், சரியா? அங்கிட்டு நம்மளுக்கு கிராஸ் பீஸ் நமக்கு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கிளாத் அந்த சைடு விட்டு தான் நம்ம இந்த மாதிரி தையல் தைச்சிட்டே வரணும். இப்போ நான் எந்த அளவு காமிச்சேனோ அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக அந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்டாச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸில் அந்த பைப்பிங் மெல்லிஸாக கிடைக்கும். இதுக்கு நம்ம த்ரெட்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல.
சரியா? இந்த மாதிரி நமக்கு கிடச்சதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கு வந்து நம்ம எப்போவுமே கிராஸ் பீஸ்க்கு ஒரு சின்ன சின்ன கட் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு வளைச்சி கொடுக்கும். கீழே உள்ள பீஸை கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கட் கொடுத்துக்குங்க சின்ன சின்னதாக. இந்த மாதிரி சின்ன சின்ன கட், ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டு தானே இந்த கழுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு, இப்போ பாருங்கள் உள்பக்கம் வச்சு தான் நம்ம தைச்சோம். இப்போ அப்படியே வெளிப்பக்கமாக ப்ளவுஸை திருப்பி அதை உள்பக்கமாக மடித்து விட்டு பாருங்கள், இப்படி லைட்டாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நீட்டாக உருட்டு பைப்பிங் கிடச்சிரும். இந்த சென்ட்ரு பார்த்து தான் நம்ம தையல் போட போகிறோம். அதாவது பைப்பிங்லேயும் இல்லாமல் ப்ளவுஸ்லேயும் இல்லாமல் சென்ட்ரு பிளேஸ் தெரியுதா, அந்த சென்ட்ரு பிளேஸில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சு அந்த லைன்லேருந்து ஜாயின் பண்ணி சென்ட்ரு பிளேஸில் கரெக்டாக இப்படியே மடித்து விட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரியா? அவ்வளோதான். நமக்கு சூப்பரான பைப்பிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சரியா? கொஞ்சம் நீங்கள் தையலை வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வச்சுக்கிட்டீங்க, அதாவது பாயிண்ட் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப குட்டி தையலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட பைப்பிங் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து விட்டு இப்படி தைச்சிட்டே வந்தீங்கன்னா, இது கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க. பொறுமையாகவே தைச்சிங்கன்னா அழகாக நீட்டாக வந்துடும். இதே மெத்தடு தான் நம்ம ஸ்லீவுக்கும் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் தைக்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக தைக்கலாம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் கிடச்சிருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி ஒரு நீட்டாக மெல்லிஸான பைப்பிங் வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம உள்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி. இப்போ நமக்கு தைச்சி முடித்த ப்ளவுஸில் நமக்கு பைப்பிங் அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது ஈஸியான மெத்தடு, சிம்பிளான மெத்தடு தான். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிரும். இதே மெத்தடு தான் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த பைப்பிங் வந்து இப்படி இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நீங்கள் பிரித்து விட்டுருங்க. நமக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீட்னஸான ஃபினிஷிங் பாருங்கள். நான் இப்போ கை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையிலையும் நான் அந்த பைப்பிங் அட்டாச் பண்ணேன். அதுவும் நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.